வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் 1/5/2025 வியாழக்கிழமையில் சித்திரை 18ஆம் தேதி விசுவாச வருடத்தில் மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வரப்போகின்றதும் மே 14ஆம் தேதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு வருகின்றதும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்றதும் அற்புதமான ராகு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகின்றதும் 7ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றதுனாலே கணவன் மனைவிகளிலே கூட்டு தொழில்களிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கு இதனால் வரையில் அஷ்டமஸ்தானத்திலே பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கு 4-9 கூடையவர் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது கடன்களிலே நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் குரு பகவானுடைய பார்வை என்பது மாதத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்திலும் ஜெயமாகின்றது. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவானும் ராகு பகவானும் இருக்க பெற்று கிடைக்கின்ற காரணத்தினாலே வரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமைகின்ற ஒரு மாதம். நண்பர்கள் தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்ல மாற்றத்தை சிம்மராசிக்கார நேர்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதத்திலே சுக்கிர பகவான் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலையும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலையும் தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் 6-7 கூடியவரும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே மாற்றத்தை எதிர்நோக்கக்கூடிய நேர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாகவும் ருணரோண ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத தொழில் வேலைகளிலே விரை செலவுகளை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பதும் இந்த மே மாதம் என்பது சிம்மராசிக்கு இருக்கின்றது. ஆனாலும் ராசிநாதன் 9ஆம் இடத்திலிருந்து இந்த மாதத்தில் பிற்பகுதியில் 14ஆம் தேதி 10ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய சிம்மராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது சுக்கிர பகவான் உங்களுக்கு பலமாக 10 கூடிய பலம் பெற்று 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்கு புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடத்திலே இருந்த காரணத்தினாலே பொருளாதாரத்தில் தேவையில்லாத சரிவுகளையும் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இனி இந்த மே மாதத்திலிருந்து அந்த சரிவு இல்லாத நிலைமைகள் உங்களுடைய வாக்குக்கு ஒரு அந்தஸ்து மதிப்பு மரியாதை கூட போகின்ற ஒரு மாதம் என்பது அவர் 9ஆம் இடத்திலே புதன் பகவான் 7ஆம் தேதியில் இருந்து மாறப்போகின்ற காரணத்தினாலே 7ஆம் இடத்திலே இருந்தும் உங்களுக்கு 3ஆம் இடத்தை புதன் பகவான் பார்க்கின்றது மட்டுமல்ல சூரிய பகவான் மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் உங்களுக்கு சூரிய பகவான் 10ஆம் இடத்திலே ராசிநாதன் வலுப்பெறுகின்ற காரணத்தினாலேயும் 4ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற